பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் அடுத்த வர எபிசோடில் சரவணன் வீட்டுக்கு வந்த உடனே எல்லாருமே சரவணன் பார்த்து முறைச்சிட்டு இருக்காங்க. என்னாச்சுப்பா, எதுக்கு வீட்டுக்கு வர சொன்னீங்க? கடையில் அவ்வளோ வேலை இருக்குப்பா, டெலிவரி வேற கொடுக்கணும் அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. கோமதி இருந்துட்டு பலர்னு சரவணனோட கன்னத்தில் அடிச்சிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்து தான், நான் பெற்று வளர்த்த பிள்ளையாடா நீ, ஒரு பொண்ணை எப்படியெல்லாம் பேசக்கூடாதோ அப்படியெல்லாம் பேசி வச்சிருக்கடா நீ, உனக்கு எவ்வளோ திமிரு இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோமதி வந்து பயங்கரமாக திட்டிகிட்டு இருக்காங்க. அம்மா, நான் என்ன பண்ணேன்? என்னை எதுக்காக இப்படி அடிச்சிட்ருக்கீங்க? அடிங்க, உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்குது, ஆனால் காரணத்தை சொல்லிட்டு அடிங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் வந்து சொல்லிடுறாங்க. மயில் கர்ப்பமாக இருக்கிற விஷயம் உனக்கு தெரியும் தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட உடனே மீனாவை பார்த்து மறைக்கிறாரு. அதுக்கு அடுத்து தான், சாரி மாமா, நானும் எல்லா உண்மையும் சொல்லிட்டேன், எனக்கும் பிரச்சனையாக இருந்துச்சு, அதனால தான் நானும் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனை வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆமாம்மா, தெரியும், ஆனால் அந்த கோவத்தில் என்ன பேசுறதுன்னு தெரியாமல் தப்பாக பேசிட்டு வந்துட்டேம்மா, அதுக்காக நான் ரொம்பவே வருத்தப்பட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவள் எந்த பொய் வேணாலும் சொல்லிக்கிட்டு இருக்கோம், எப்படி வேணாலும் கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கணும், ஆனால் ஒரு பொண்ணை பார்த்து எந்த வார்த்தை பேசக்கூடாதோ அப்படி ஒரு வார்த்தையே பேசியிருக்கிறான், அதனால் அவள் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு கோமதி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நீ என்ன பண்ணுவீ ஏது பண்ணுவீ எனக்கு தெரியாது, தங்கமயிலே இந்த வீட்டுக்கு வந்தாகணும், டிவோர்ஸ் கேஸை நம்ம அப்புறமா கூட பார்த்துக்கலாம், உனக்கு பிடிச்சாவாலே பிடிக்கலனா நீயே விட்டு பிரிஞ்சிரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோமதி வந்து சொல்லிடுறாங்க. அதோடு முடிச்சிருக்காங்க.